பச்சை பட்டாணி சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம். பச்சை பட்டாணிக்கு தேவையானது பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க, அரிசி, பெரிய வெங்காயம் 3, தக்காளி பழம் 3, புதினா கொஞ்சம், லெமனு 3, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அளவாக எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கிராம்பு, மராட்டி மொக்கு, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பச்சை பட்டாணி ரைஸு சாப்பாடு. இந்த கப்பால் 3 கப்பு அரிசி எடுத்து போட்டுக்கிறேன், அளந்து போட்டுக்கிறேன். ஒரு 3 கப்பு. அதுக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தண்ணி இந்த கப்பால் 4.5 கப்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன். வாங்க அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். பிரியாணியில் லவங்கம், கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தூள், மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மட்டப்பட்டை சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் இருந்தால் போடுங்க, நெய் இல்லைன்னா ஆப்ஷன்லாம் விட்டுருங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விடுங்க. சுவையான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.